ஒரு மலைப்பகுதிக்குள் விரிந்திருந்த அடர்ந்த காட்டை ஆராயும் நோக்கத்தில் ஒரு இளைஞன் பயணமானான். நகர வாழ்க்கையின் நெருக்கடியும் சிந்தனையின் சுமையும் அவனை சோர்வடையச் செய்ததால் இயற்கையின் மடியில் ஓய்வெடுத்து தன்னை தேட வேண்டும் என தீர்மானித்தான். வனத்துக்குள் நுழைந்ததும் அனைத்தும் புதுமையாக தோன்றின. பறவைகளின் குரல்கள் இசை போல் கேட்டன. மரங்கள் காற்றில் ஆடிக்கொண்டே இயல்புடன் அவனை வரவேற்றன. ஆனாலும் சில மணி நேரங்களில் தனது பாதையை அவன் மறந்துவிட்டான். கைபேசியும் தொடர்பை இழந்தது. காட்டுக்குள் தொலைந்தான். முதலில் பயம் பிடித்தது. இரவின் இருள் அவனை சுருண்டது. வனத்தின் மௌனம் அவன் உள்ளத்தில் மறைந்திருந்த எண்ணங்களையும் கேள்விகளையும் வெளிக்கொணர்ந்தது. நான் எதற்காக இருக்கிறேன்? இந்த உலகில் என்ன பங்கு எனக்கு இருக்கிறது? எதையும் இழந்தபோது நான் யார்? மூன்றாவது நாளில் பசிக்காக சோர்வுற்று ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த போது அருகே ஒரு மான் வந்து தண்ணீர் குடித்தது. அது அவனை பார்த்தும் பயப்படவில்லை. ஏனெனில் அருவருவற்ற அமைதியும் ஈகையும் மட்டுமே இருந்தது. அந்த தருணத்தில்தான் அவனுக்கு புரிந்தது, இயற்கையை நாம் புரிந்து கொள்கிறோம் என்ற எண்ணத்திலே அல்ல, நாம் அதில்தான் ஒரு சிறிய பங்கென இருந்தால் மட்டுமே இயற்கை நம்மை ஏற்கிறது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு பழங்குடியினரால் மீட்கப்பட்டான். நகரத்திற்கு திரும்பினான். ஆனால் அவன் மாறியிருந்தான். இனி அவன் உணர்ந்த வாழ்க்கை தத்துவம், மனிதன் எதையாவது கட்டுப்படுத்த விரும்பும் போதே அவன் வழிமாறுகிறான். இயற்கையுடன் இசைவாக இருப்பதில்தான் அவன் உண்மையான நாணியை கண்டடைகிறான். மறக்காமல் ஆண்டவர் இந்த ஜங்கல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதே போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.